அருமையான கொடுமையிலே என்னையும் கூட அழைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை பிரசன்னம் பண்ணுங்க சொல்ல உத்தமனே உன்னத ராஜனே ஆயும் உத்தமனே உன்னத அன்பாலே ஆயும் கொள்ளிடம் உன்னத அன்பாலே ஆயும் கொள்ளிடம் மரம் போலாம் மகளும் மரம் போலாம் இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் பிறந்தாலும்
எங்களை நீர் தெரிந்து கொண்டீர்கள். அறியாதவர் உடைய அன்பை அறியாதவர்களாக எங்களை தேடி வந்து நாங்கள் தாழ்மையில இருந்த எங்களுக்கு எங்க பலவீனங்களை எல்லாம் மன்னித்து அந்த பெரிய வாழ்வு அடைய உதவி செஞ்சீங்க. நீங்க எங்களுக்காக எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் முழுவதும் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய அந்த அநேகருக்கு மதவாறு தேடுவாங்களா என்று ஒவ்வொருவரையும் மாற்றிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அனுப்படுத்து ஆந்திரத்தில் ஒரு அருமையான தலைப்பாக இந்த தலைப்பு இந்த காலத்துக்கு அன்னை கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான அன்னை எனக்கு சொன்னதுல இருந்து நான் கிட்டத்தட்ட 25 நாள் 30 நாளா நான் இதை தியானிச்சுட்டு இருக்கேன். ஏன் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைமா இருக்கிறது நம்ம இல்ல கிறிஸ்தன் மக்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத எனக்கு இந்த புது சிருஷ்டின்றப்ப 2 வசனங்கள் என்னை அதிகமாயிட்டு வந்தது. அந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே இதனால செய்தியை அமைத்திருக்கிறேன். முதலாவது வசனம் 2 Corinthians 5:17 யாராவது வாசிக்கலாம். 2 Corinthians 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே கொஞ்சம் புதுசு போட்டிருக்கேன், எல்லாமே புதிதாயின. இன்னொரு வருஷம் நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 15:22. 1 Corinthians 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப முதல் வசனத்துல பார்த்தோம், ஒரு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்த புது சிருஷ்டி, அதை ஆதாமுக்கு உள்ள இருந்த பழைய சிருஷ்டி. அவ்வளவுதான். நாம இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோமா இல்ல ஆதாமுக்குள்ளதான் இருக்கோமா? இல்ல கொஞ்ச நேரம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம், கொஞ்ச நேரம் ஆதாமுக்குள்ள இருக்கோம் அப்படி இருக்கோமா தெரியல. நானே நாராயண பருத்துவரேன் பயிர போட்டுக்கு நல்ல மரம் திராட்சை மரத்துல அப்படி கிடைக்கிறாரு. மரமானது நம்முடைய கனியினாலே. அப்ப என்னைய பாக்குறவங்க என்ன அவரை பாக்குறாங்களா அப்படின்னா 90% நான் நினைக்கிறேன் தெரியல. ஆனா 10% இன்னும் பழைய மனுஷன் உள்ள இருந்துட்டேதான் இருக்கான். ஏன் கோபம் வந்தது அது சொன்னாங்க. அந்த அந்த கோபப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆபீஸாகட்டும் தற்காக்கட்டும் நேச்சுரலாகவும் வருது. ஏன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. பாருங்க, நமக்கு என்ன மரம் இருக்கு, எந்த நேரம் இருக்கு, எந்த மரம் அவங்களால அஃபோர்டபுளா முடியும், எதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு சுத்தமா நாலேஜே தேவை. நம்ம அவங்க பேசுறதுல ஏற்கனவே இல்லதுல கேள்விப்பாங்க. இப்ப தானே 7 தான் ஒரு மரம் இருக்கும், இந்த மரம் தான் ரொம்ப நல்லா சொல்லி அவன் இப்பயே எடுத்துக்கிறது கையில காசு கொண்டு வந்திருப்பான்.
அவனை அது இல்லை, நீங்க கிடைக்கிற இடத்துல போய் வாங்கிக்கோங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இவங்களே அமைச்சிருக்காங்க. இப்ப நமக்கு கொஞ்சம் அவர்கள் பார்க்காம எப்படி பாருங்க சொல்றது ஒரு இயற்கையாவே என்ன செஞ்சது அங்க இருக்கு. அப்ப நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை அது மாற்றுது. அப்ப நம்ம எப்படி நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இருக்குன்னு சொன்னா, அவனை பார்க்கும்போது அவன் அந்த மாதிரிலாம் முடியாதனால நம்ம கடையில் வேலைக்கு வந்துருக்கோம். இல்லை தேவையான ஒரு ஓனர் மாறி இருப்பான். அப்படி நம்ம நினைச்சு அவங்ககிட்ட அந்த சொல்லிட்டாங்கன்னா கூட நான் இப்படி சொல்லும் போது அவங்க கண்ணு எனக்கு ஒரு பிசினஸ் ஆகணும் அவங்களுக்கும் அதனால அவன் இன்னும் அப்படி ஒரு சின்ன பிரார்த்தனை நேரம் பண்ணலாங்க. அப்படி பண்ணக்கூடிய இறுதி எனக்கு வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்ம ஜெயிக்கணும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. எல்லாத்துலையும் வெற்றி உண்டு. உலகத்தின் மேல, விசாசத்தின் மேல, சுயத்தின் மேல, மாம்சத்தின் மேல, எல்லாத்து மேலேயே ஆண்டவர் வெற்றி என்ன செஞ்சாரு? சம்பந்திச்சு கொடுத்துட்டாரு. ஏசாயா 53:10 வசனத்துல அவர் இந்த சிலுவையில தொங்கும் போது அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, அத்தனை பாடுகள் அவர் சிலுவையில மட்டும்தான் பாடுபட்டாரா? பிறந்ததுல இருந்து அவர் என்ன செஞ்சாரு? சின்ன பையனா நடந்து கொண்டு சொல்லுவாங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியாது, அவங்க அம்மா எப்படி பெற்றிருக்காங்க தெரியல, அவங்க அம்மா கேரக்டர்லாம் தெரியல, எப்படி தெரியும் நான் யாருக்கும் தெரியாது, நமக்குலாம் ஒரே அப்பா இருக்காங்க யாருக்கு தெரியாது. அப்படிலாம் அவர் காது கேட்கவே நினைச்சிருக்காங்க. சுகமாக்குறாரு, பேருசுக்குள்ளால சுகமாக்குறாருன்னு சொல்றாங்க. எல்லா நன்மையும் செய்யறாரு. அவங்க நன்மைக்கு பதிலாக தீமையாக ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் படிப்பாங்க. அவங்கள எங்க போனாங்கன்னு சங்கீதம் 22 ஆண்டவர் தனித்து விடப்பட்டாங்க. அவர் எப்பெல்லாம் ஃபீல் பண்ணாருங்கிறது ஒரு இடத்துல தமக்கு முன்பாக வைத்திருக்கிற மகிமை என்ன? சிலுவையினுடைய அவமானத்தை சகித்து 53:10 போட்டாங்க. அவர் சிலுவையில தொங்கும் போது இந்த வசனத்தை வாசிக்கிறான். சுத்தமாக்கி அவரை பாடுபடுத்தினார். பாருங்க, பிதாவாக இருக்கிற தேவன் நம்ம மேல வச்ச அன்பு உறவுனா தன்மை ஈசாக்கையும் பலிபீடத்தினில் காத்தாரே சுந்தமைந்தன் இயேசுவையே நம் பாவத்தின் பலிய தந்தாரே என்று ஒரு பழைய பாடல். கல்யாணம் பண்ண புதுசுல வருஷத்துக்கு முன்னாடி தேராணி கேசட் ஒரே ஒரு கேசட், இந்த ஒரு கேசட் தான் வாங்கிட்டான். அந்த பாட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 மட்டும் போட்டேன். டிடிகே கேசட் எப்படியே போட்டேன். கடவுள் எங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க ஆத்மா கொடுக்க அந்த வார்த்தையை கொடுக்க சிலுவையில் இருந்தப்ப அவரை சுத்தமாகி அவரை பாடுபடுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது பாருங்க, அவருடைய ஆத்மா அவரை குற்ற நிவாரண பலியாக என்ன செஞ்சா பலிகளை கூட படிச்சுனார். கடைசியில குற்ற நிவாரண பலி 5வது அதே அதுக்கு முன்னாடி போஜன பலி இருக்கு, சமாதான பலி இருக்கு, சாப நிவாரண பலி இருக்கு, 1வது சர்வாங்க தகவல். அப்ப இந்த 5
5 விதமான பலியாக அவர் மாறிதான் 5வது தான் சிலுவையில குற்ற நிவாரண பலியாக அவர் என்ன செய்யறது. அந்த பலியாக அவர் மாறும்போது பாருங்க அந்த பாடுகள் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சு அவருக்கு பிதாவினுடைய ஐக்கியத்தை மட்டும் வந்து மனசு இல்லை. இந்த பாக்குறேன் நீங்க கொடுங்கன்னா நீங்க கேட்கிறேன், ஆனா முடியாது. அன்னைக்கு நைட்டே அவருடைய வெசல்ஸ் வெடிச்சு செத்துக்கணும். அவரு 20 மணிக்கு அந்த வெளியில மறைச்சிருக்கணும். அவருடைய வேர்வை ரத்தத்தினுடைய பெருந்துளிகளாய் விழுந்துச்சு. நான் சிலுவையில மறிக்கணுங்கிறது சுத்தமா அது வரைக்கும் என் ஜீவனை நீட்டி கொடுத்தங்கிறது அவர் கண்ணீரோடு சமத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படாது. கஷ்டப்பட்டு வந்தனே ஆண்டவரே, சிலுவை மரணத்தை என்ன சகித்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் பெற்று எடுத்திருக்கோம் சொல்லிட்டு அவரை அவரை கனப்படுத்தினார். சிலுவை பாடுகள் அதுலயும் அவர் பெரிய பெரிய காரியங்கள் யோவான் இடத்துல அந்த தலைவனை மன்னிக்கிறார். இத்தனை நன்மை செஞ்சுக்கிட்டு சுத்தி நின்று பாக்குறாங்க. இந்த தாகமா இருக்கிறேன்னு சொன்னப்ப என்ன செஞ்சாங்க? காரியம் கொண்டு the greatest humiliation man came to do. வானத்தின் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு பலியாக மாற்றும்படி வந்து நன்மை செய்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில ஒரு மனிதனிடத்திலிருந்தாவது அன்பு கிடைக்கும் எதிர்பார்க்கும் போது அவனுக்கு கசப்பான காரியம் இப்படிப்பட்டுதான் பாடத்தை அவர் செஞ்சார். ஏன் தெரிகிறாருன்னா அதுல அவரை போட்டிருக்கோம். அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு நலத்துக்கு எல்லாரும் சொல்லுவோமா? அவர் தமது சந்ததியை கண்டு கர்த்தருக்கு சித்தமானது என்னது? இந்த சந்ததியெல்லாம் ஆண்டவரை சேதித்து விட்டது அவர் கையினாலே அது என்ன செய்யப்படும்? ஒருவன் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா ஆதாமுக்குள்ள இருந்து அதை எடுக்கப்படணும். எடுக்கப்பட்டா கிறிஸ்துவுக்குள்ள வர முடியும். அண்ணே சொன்ன மாதிரி தந்திரமே நம்மளோட மைண்ட் தான் எங்களோட சொல்லுவான். நீ மாறிட்ட மாதிரி சொல்றேன், உன் கேரக்டர் மாறலையே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருக்கு. அப்ப நம்ம என்ன அவன் சொல்றத நம்பிடுறோம். என்ன நம்பிடுறோம்? நான் மாறல இல்ல, நான் அப்படித்தானே இருக்கேன். அப்ப கிறிஸ்டியனுக்காண்டி செய்யலாம் வேஸ்ட் தானே, அவன்தான் போல் இருக்கு சும்மா அப்படின்ற மாதிரி ஒரு மாயான தோற்றத்தை பிசாசு என்ன செஞ்சா திருப்பூர்ல வந்து பரியங்கல்ல வந்து பரியனா தயாரிப்பாங்க. அதுல வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணுவாங்க. அந்த மாஸ்டர் பீஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா பண்ணுவாங்க. அதனால எல்லா இன்ஜினியர்ஸ் முக்கியமாக எல்லாம் இருப்பாங்க. அதை கரெக்டா நீளம் அகலம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தோம்னா அதை ஒண்ண வச்சுட்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோம்னா 1,00,000 பீஸ் என்ன செய்யும். அந்த மாதிரிதான் அப்படி அழகா பிளான் பண்ணி வைக்கும் போது என்ன பண்ணிட்டா பிசாசு ஆதாம எவளையும் வஞ்சிச்சு ஒரு ராங்கான கால்குலேஷன் பண்ண உடனே ஆதாமோட சந்ததி கூட லட்சக்கணக்கில் என்ன செய்யப்போச்சு தப்பா. ஆண்டவர் திருப்பி எத்தனையோ திருக்கதரிசிகள் மூலமா சொல்லி 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 பார்க்கிறார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்றாரு இது கரெக்டான ஸ்பெசிபிகேஷனுக்கு நம்ம தச்சு அனுப்பினா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இதாவா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த இது ஸ்பெசிபிகேஷன் இருக்கணும். ஏன் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல அவர் சொன்னாரு, நமது ரூபத்தின் படி நம்மளை போலவே அவங்களை உண்டாக்கணும்னு உண்டாக்கி இருக்காரு. அதுல இருந்து ரொம்ப இலக்கம்
ஒரு இன்ச்சு கம்மியா போனாலே அப்ரூவ் ஆகாது. ஒரு அடி கம்மியா போச்சுன்னா எப்படி அப்ரூவ் ஆகும்? ஒரு இன்ச்சு கம்மியா இருக்கு, ஒரு ஆள் 2 இன்ச்சு கம்மியா இருக்கு, ஒரு ஆள் 5 இன்ச்சு கம்மியா இருக்கு, ஒரு ஆள் 10 இன்ச்சு கம்மியா இருக்கு. ஒரு ஆள் பார்த்தா பெரியவங்களுக்கு சட்டத்தை சொன்னா இத்தனை சட்டத்தை சொன்னது. காலத்தை பார்த்தால் போதர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலனத்தக்க குழந்தைகளாகவே. அப்ப எங்க பால்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆண்டவரே என்ன செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரே இறங்கி வந்து பாவம், லாபம், வியாதி இவர்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய பரிகார பலியா ஆண்டவருக்கு சொல்லி இருக்குது. அவரை கிருபையாக அவதரித்த பலி, கிருபாதார பலி. அவர் கிருபாதார பலியாக தன்னை அர்ப்பணித்து அந்த சிலுவையிலே நம்ம பெற்றெடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பாவை நம்ம தாயா நம்ம வர்ணிக்கிறோம். சிலுவையிலே எப்படி ஒரு தாய் பிரசவிக்கும் போது அந்த வேதனை எல்லாம் நான் அதுக்கு பதில இப்பயே செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை வரப்போது ஏன் கொஞ்சமாச்சு நம்ம தாங்கிடுவோம், தாங்கி அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்கும் போது அந்த தாய்க்கு எவ்வளவு இருக்கும் பெரிய. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரசவ வைராக்கியம் 3 நாளைக்கு மயான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம் 3 நாளைக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி தான் குழந்தை வேணும்னு ஆசை வந்துடுதா? அத சொன்னாரு, பழகி பெருகி அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அப்ப நம்ம எல்லாரையும் குறித்து சேவை திட்டம் என்னன்னா, பழகணும், பெருகணும், பூமியை ஆண்டவரை போலவே அன்புள்ள பிள்ளைகளால நிரப்பணும். இதுதான் நம்மள. அப்ப அதுதான் மல்லிகை ரப்பம். இதற்காக தேவ பக்தி உள்ள சந்ததியை. அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம எல்லாரும் பெற்றிருக்க கடவுள் சரியா? எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளாலே ஒரு பெரிய சமாதானத்தை அனுபவிக்க சொல்லுங்க. இதே கிறிஸ்துவ நமக்கு கொடுத்த வெற்றியோட வாழ்க்கை தானே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டியது. அப்ப ஒரு பச்சா குடுமி சேர்ச்சா கழுவவே கூடாது, இல்ல அதுக்கு நல்லா மோச கல்வி இப்படிதான் நம்ம இருப்போம். அப்ப கடவுள் சொல்றாரு, நீ நல்லா இருக்க, சின்ன சின்ன தப்பு வருது, அதை நான் காலமட்டு கழுவுனா போதும், சரியா போச்சு அப்படிங்கிறது. நம்ம அதை ஒப்புக்கிறது முழுசா கல்வி. முழுசா கல்வின்னு சொன்னா நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறது இல்ல. ஆண்டவர் சிலுவையில நம்மளை என்ன செஞ்சார், பெற்று கேட்கிறார். அப்ப நாம் புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோங்கிறது என்ன வேண்டியதுதான் முதல் கடமை. ரெக்கார்ட் இவர் அப்படி நினைச்சுக்கோங்க அப்படின்னு நினைப்பதுதான் இந்த புது சிருஷ்டியினுடைய வாழ்விற்குள்ள ஆதாரம், அடிப்படை என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்ப இந்த புது சிருஷ்டி எப்படி நாம் இருக்கு, எவ்வளவு பிளஸிங். இதை நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இன்னொரு நோட் போட்டு இருக்கேன். இது நான் இன்னும் லைஃப் டைம் பூரா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கும் போல இருக்கு. அந்த டாபிக்கை ஞாபகப்படுத்தின இன்சூரன்ஸ் இதுக்காக நான் ஆண்டவரை சிந்திக்கிறேன். எவ்வளவு பிளஸர், ஹவு பிளஸர் வி ஆர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள கடவுள் இந்த நாட்கள் எனக்கு உதவி செய்தார் பாருங்க. அப்ப தேவ சாயல் தேவ ரூபமா மாற்றினது மாத்திரம் இல்ல, இன்னொரு 2 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 32:8. வாசிக்கலாம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர். மனுஷருக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக. நம்மளை உணர்வுள்ளவங்களா மாற்றி இருக்கிறது எதுனா தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்தாவே.
இந்த ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதிட்டாங்க. நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நமக்குள்ள அந்த சுவாசத்தை ஊதிட்டாங்க. எப்பதான் நம்ம நம்ப போறோம், ஆண்டவர் தான் எனக்காக பாடுபட்டார், என் பாவத்தின் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் தான் நம்பிட்டாங்கன்னா ஒருத்தவங்க உடனே என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை பேர் புறஜாதிகளுடைய வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சிலுவை காட்சிகளை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் வல்லமை இறங்கினவங்களே இவங்களை ஞானஸ்தானம் பெறுவதற்கு எப்படி நம்ம தடை பண்றதுன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. சில இடங்கள்ல ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் அபிஷேகம் இருக்கு, சில இடங்கள்ல அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் இருக்கு. எப்படி கிடைச்சாங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது தான் பெரிய இன்னொரு வாசகம் 33 நாள் 33 நாள் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு வல்லவருடைய சுவாசம் எனக்கு. அப்ப முதல்ல ஆதாமுக்குள்ள இருக்கும் போது என்ன டிஃபெக்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவன் ஆதாமுக்குள்ள இருந்தான்னா அவன் பழைய சிருஷ்டியா இருக்கான். அவனால காடோட கம்யூனியன் பண்ண முடியல. அதுதான் ஆதாரத்தை சொன்னது, நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தினுடைய பழத்தை புசிக்கிறாரா, நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாப்பிட செத்துட்டானா. ஆனா தெய்வத்தோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டதா, உறுதியாக துண்டிக்கப்பட்டது. அது வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரா? அவ்வளவு. அதுக்கப்புறமேட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஒருத்தவங்க கோமா ஸ்டேஜ்ல ஆஸ்பத்திரியில இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க எப்ப பழப்பாரு, எப்ப உயிரோட இருப்பாரு, எத்தனை நாள் இருப்பாரு, எப்ப இறப்பாரு, எதுவுமே தெரியாது. வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கோம். கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அவருக்கு கையிருக்கா இருக்கு, உயிர் இருக்கா உயிர் இருக்கு. ஆனா அவரால் செயல்பட முடியுமா? இப்படித்தான் ஆதாமுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனோடு கூட உள்ள உறவிலே செயல்பட முடியாதவர்களாக மாற்றினார். நம்ம எல்லாரும் ஆதாமுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? அதுதான் நம்ம அந்த 1 Corinthians அந்த வசனத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எல்லாரும் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 1 Corinthians 15:22 வசனம். 1 Corinthians படிச்ச வசனம் 2 Corinthians முன்னாடி 1 Corinthians ஒரு வசனம் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. அப்ப ஞானஸ்தானத்துல நம்ம தேவனோட உறவு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, எப்ப ஆதாம் இருந்தானோ அப்ப அவனுடைய சுவாபங்களால நம்ம திறந்துட்டோம். ஆதாம் ஒரு ஆள் கிடையாது. ஆண்டவர் அவர் அப்படி பார்க்கலாம். ஆதாம் பிள்ளைங்க இவனுக்குள்ளாங்க அவனுக்குள்ளாங்க அவனுக்குள்ளாங்க அதுக்குள்ளதான் நம்மளும் இருக்கோம். இப்ப என்னைய பார்த்தாருன்னா என்னைய எப்படி பார்ப்பாருன்னா, எனக்குள்ள என் பையனுக்குள்ள இனிமேல் என் பையனுக்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்கான், சகத்துல ஒருத்தர் பிறந்திருக்கான், அவனுக்குள்ள ஒருத்தர் பிறப்பான். இத பூரா பந்தனையும் பார்க்கிறாரு. ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவம். ஆனா ஆபிரகாமுக்குள்ள எல்லாரும் அவன் வச்ச விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டு மாதிரி. ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருக்கும்போதே அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்து அப்படி சூப்பர். அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு. அப்ப நமக்குள்ள முதல்ல வர வேண்டிய உணர்வு என்னன்னா, நான் புதிய சிருஷ்டி. என்னிடத்திலே குறைவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. எசேக்கியேல் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. 35வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். எசேக்கியேல் 35வது அதிகாரம். நான் அவருக்கு ஆவியை தெளிப்பை சுத்தமான ஜலத்தை தெளிக்கிற ஒரு வசனம் இருக்கு. 35, 25, 26, 27. 35ல 36. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன்,
நான் உங்களுக்கு எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாக்குவீர்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு, செஞ்சுட்டாரு. அதான் நமக்கு இப்ப செஞ்சிருக்காருன்றது தெரியல. பிசாசு நம்ம இது வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவர் வந்து ஜெயிச்சார். 3 சோதனை வந்துச்சு, 3ஐயும் ஜெயிச்சார். இனிமேல் பிசாசு எப்பயாச்சும் வந்து நம்மள சோதனைகளை கொண்டு வந்தானா இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும், நல்லா சத்தமா அவன் காது கேட்கிறாப்படியும் நம்ம காது கேட்கிறாப்படியும் வச்சா ஓடியே போடுறோம். எவ்வளவு நாள் ஓடி போவான்? அப்புறம் வருவானா? வருவான். காலையில வறுத்து விட்டீங்கன்னா மத்தியானமே வருவான், மத்தியானம் வறுத்து விட்டீங்கன்னா சாயங்காலம் வருவான். கொஞ்ச நாளைக்கு பேசாதனால பாவம் போது ரொம்ப போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு பேசாம அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் வந்து கடைக்கு வைக்கும் எல்லாருக்கும் செஞ்சோம். நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் கடிதம் செய்ய அவருடைய பிள்ளைகள். அதுதான் அந்த சொன்னீங்க செஞ்சா உன் கட்சிக்கு எங்க எப்படிடா உன் கட்சிக்கு எங்கடா, உன் கைக்கு எங்கடா, ஏன்டா கொலைக்கு போய் பயந்துட்டு போயிருக்கீங்க, ஏன் பிள்ளைடா நீங்க என் பிள்ளை மாதிரி நடந்துக்கோங்க, என் பிள்ளை மாதிரி நினைங்க, என் பிள்ளை மாதிரி பேசுங்க. முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது அதை போல பேச வேண்டியது. பேசுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நம்ம ஜீவியம் மாறிவிடும். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பரிபூர்ண ஜீவி நம்ம அனுபவிக்க கணவனாடுகளை நடத்துகிறது போல நடக்க முடியல. தரதற்கு போகும் குறைவுள்ளவன் ஆனாலும் கூடவே நிறைவாம் கரைகளில் நடத்துகிறீர் இறைவனமே எல்லாவற்றாலும் இறைவனமே எல்லாவற்றாலும் இவனுடைய வீட்டில் படி துதிப்பே இதயத்துடனே இன்றும் அதை மதிப்பே. நான் சொல்லியிருக்கேன், பிரேயர்லாம் முடிகிற டைம் பார்த்து போயிட்டு சொல்லியிருக்கேன்.
அவர் 15 போன வந்து அதுக்குள்ள கடைவேலை வந்து இருந்துச்சு. பாத்தீங்கன்னா சோதனை வரும் கரெக்டா 2 பேரும் தெரியுமா, ஏற்கனவே உள்ள ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போய் டெலிவரிக்கு வந்துருக்கேன் சார். என் மச்சன் என்ன நம்பி வந்தேன், அவர் 10 வரைக்கும் வரல. அப்படித்தான் வரும். ஆனா ஆண்டவர் ரொம்ப நகரம் கரெக்டா இங்க அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது பஞ்சர் ஆயிட்டாக்கா என்ன செய்வ, ஒண்ணு நீ போய் கட்ட மாத்திரவரை கூட்டிட்டு வரணும், இல்லாட்டி ஒண்ணு அப்ப நான் போனோம்னா அப்படின்னு நினைச்சேன். பஞ்சர் ரொம்ப நினைச்சேன். பஸ் ஸ்டாண்ட் என்ன செய்யறதுன்னா அதான் சொல்றேன், தேவனுடைய வீட்டிலே சித்தப்படி துதிப்பேன், ஏன் இதயத்தினுடைய அதை மதிப்பேன். நம்ம சொல்லுவாங்க 8 மணி நேரம் 8:25க்குள்ள இருக்கணும். அதே நேரங்கள் என்னைக்காச்சும் ஒரு 2-3 வட்டம் 4 வட்டம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் இறக்கணும்னு எங்க அம்மா ஒரு நல்ல பிள்ளை இங்க இருந்து வந்து வேற பேசி வந்திருப்பாங்க, அவங்க கவனிச்சு அனுப்பி அவங்க சாப்பாடை கொடுத்து போகும்போது எப்படியோ வேண்டாம். அதுக்கு நம்ம அப்ப கடவுள் வந்து நமக்கு என்ன பண்றாருன்னா அவ்வளவு அருமையான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இப்ப தேவ சாயலாக நாம் உருவாக்குறோம். அங்க ஜெருசலேம் அங்க என்ன பார்த்தோம்னா ஜெராக்ஸ் கடைன்னு இருக்காங்க, ஜலம் ஷாப் போட்டோ ஸ்டுடியோஸ்ல ஜலம் அப்படின்னு போட்டுப்பாங்களா, என்ன போனது ஜலம் ஷாப் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஜலம்னா போட்டோம் பி அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்குள்ள பேசிக்கிடும் போது நம்மளுடைய ஜலம் அப்படியா இவங்களை எல்லாம் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, நம்மளெல்லாம் உண்டாக்கியிருக்காரு. அப்ப அந்த ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுக்கணும்னா இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரணும்னா சிலுவையில அந்த ஜீவ சுவாசத்தை சிலுவை ஆரம்பிச்சாங்க. மூச்சு விடுறது, மூச்சு விடணும்னா இழுக்கணும், இழுத்தா இங்கே வரைக்கும் விட்டா அங்கே வரைக்கும். நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு போராடி இருக்காருன்னு தெரியலன்னா இந்த ஜீவ சுவாசத்தினுடைய வேல்யூ நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போம். ஆனா தண்டனைக்கு எப்படி ரொம்ப பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு கிரையை கொடுத்து நம்ம வாங்கியிருக்காரு. அதனால்தான் 1 குழந்தைகளை கொடுத்து கிரயத்துக்கு கொள்ளப்படவில்லை. நீங்க என்னுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க. இந்த சரீரம் நான் உங்களுக்குள்ள இருந்து வந்து செயல்பட்ட ஆலயமா மாறிடுச்சு. அதனால உங்க சரீரத்தினாலும் உங்களோட ஆரோக்கியனாலும் கஷ்டம் என்ன செய்யுங்க. ஒவ்வொரு நாள் நம்ம எப்படி வாழ வேண்டியதுன்னா இன்னைக்கு நம்ம கடைசி நாள் அப்படின்னா எப்படி வாழ்வோம், இப்படியே ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டா நம்மள 90 வயசு வாழ்ந்த வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தடைய 95 வரைக்கும் இல்ல. அவருக்கு ஒண்ணுமே மேட்டர் கிடையாது. ஆல்ரெடி பக்கத்திலே இருக்கு, தனி கொடுத்துதான் பார்க்கறாரு. அங்க பருந்து பேசிட்டு பத்திரமா கொத்தியேறு போட்டு பார்க்கிறேன், பத்திரமா கொத்தியேறு போட்டு பார்க்கிறேன், பத்திரமா கொத்தியேறு போட்டு பார்க்கிறேன். எவ்வளவு நாளைக்கு தான் போடுறாரு. பருந்து பேசாதே, நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். பூர்வீகாண்டி விசுவாசம் ஒளிஞ்சு கொள்ளாம இருக்கிறதுக்கு ஆனா கூட அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. திருப்பி போயிட்டேன் வந்து கேட்கிறாரு, பின்மான்களோட நிலைமைதான் நமக்காக ஆயத்தம் பண்ணி அவ்வளவு இல்லாட்டியும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த 153 மீன்ல ஒரு விலையை கொண்டு வந்து சொல்லி அதையும் சமைச்சு
கொடுத்துட்டு கடைசியில் பிரதர்கிட்ட கேட்கிறாரு, நிறைய கை உடஞ்சி கால் உடஞ்சி கிடக்கு, அதை போய் கூட யாரும் இல்லப்பா. அந்த ஊழியத்தை திருப்பி நம்பி ஒப்படைச்சான். அவனை ரெஸ்டோர் பண்ண அவ்வளவு நல்ல பேர். நான் எவ்வளவு பின்வாங்கி இருந்தாலும் அவனை ரெஸ்டோர் பண்றதுக்கு அழைத்த அழைப்பு கிருபை உங்களை தாயின் கர்ப்பத்திலேயே தெரிஞ்சு எடுத்து வச்சிருந்தாருன்னா உள்ள நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான அப்படி மதுவைகளை நிறுத்த அவர் வல்லவன் உள்ளது. பொறுத்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு மேல சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெரிய பண்றது. புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. இப்ப 1 பேதுரு 1:23 வாசிக்கிறார். அருமையான ஒரு வருஷம். அவர் நமக்கு ஆசையை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்தி மனுஷனுடைய வார்த்தைகள் தான் அழிவுள்ள வித்து. நான் செய்வேன், அவனை காப்பாற்றுவேன், நான் உங்களை இருப்பேன், அழிவுள்ள வித்து. அதை கேட்ட நமக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, இந்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ற கல்வி வருவாங்க, 2 பேர் வேணி. இவங்க என் வயசை பார்த்து சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவாங்க, இதை நம்பவே நம்பாத. இன்னைக்கு கொடுப்பேன், நாளைக்கு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் நல்லா பேசுவேன், நாளைக்கு நான் நல்லா பேச மாட்டேன். அவர் இன்னைக்கு ஒரே அவர் உனக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை தவற விடவே மாட்டாரு. இந்த வார்த்தை அழிக்கலாம். அவருடைய பிள்ளைகளை நாங்க மாறிட்டேன்னா நாங்களும் சொல்ற வார்த்தை கிட்டத்தட்ட அது மாதிரி மாறல. இன்னும் மாறதுக்கு அவருக்கு நாங்க ஃப்ரீடம் இன்னும் கொடுக்கல. ஃபுல்லா கொடுத்துட்டா ஃபுல்லா எடுத்துருவாரு. ஃபுல்லா எடுத்துட்டா அவருடைய வார்த்தையினால் நாங்க நிரம்பி இருப்போம். அப்புறம் போல நாங்க மாறிடுவோம். மாறிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை மாற்றி வர்ற நம்பிக்கை, மாற்றி வர்ற நம்பிக்கை. ஏன்னா திரும்பி பார்த்தா எத்தனை கஷ்ட பணங்களை மாத்திட்டாருல. இது வரைக்கும் செஞ்சவர் இனிமேல் செய்யுங்க. அந்த நம்பிக்கை அந்த ஹோப்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப 3 இருக்கு, விசுவாசம், நம்பிக்கை. இந்த 3ல அன்பு பேர் செஞ்சுக்குவேன். வரைக்கும் செய்ய முடியாததெல்லாம் செய்ய வைக்க பரிசுத்தாவே ஜனத்தின் மேலே அசைபாடினார். ஜனத்தின் மேலே அசைபாடினார். அந்த வார்த்தைகளை வாசிக்கலாமா? 35 திருப்பி வாசிக்க 30. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே இந்த ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயத்தை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்க, பெருமனாக்காவே ஆவியானவர்கள் நமக்குள்ளேயே வச்சு அவருடைய ஆயலா நம்ம வாழ்றதுக்கும் அவரை போலவே மாறுறதுக்கும் உதவி செய்வேன். ஆகவே நம்மிடத்துல குறைவுகள் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்?
தைரியமா திருவாசகத்தை என்னால முடியலப்பா சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு நான் இதுல விழுந்துட்டேன், இல்ல தவறிட்டேன், நான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இம்மானுவேலோட ரத்தம் என்ன செய்யுமா நம்ம அந்த அன்பு நினைச்சே பார்க்கல. ஒரே ஒரு பாடல், அந்த பழைய பாடல், இதை நான் பாடல்னு ஆசையா இருக்கேன். நன்று மீட்பு இன்று சமாதானம் சம்பூர்ணமாயடைந்து ஆத்துய நீங்க கண்டேன் கண்டேன் பிரவாகத்தை போல வந்து கிளென்ஸ் பண்றத யோசிச்சு பார்த்தா அடுக்கத்தோடு கடிக்கும், அடுக்கத்தோடு கடிக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டியதுலாம் இருதையா நம்ம மேல இருந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்து அடுக்கத்தோடு கடிக்கூட வேண்டிய முன்னாளில் இவ்வாறு வாழ்க்கைக்கும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். முயற்சி நீங்க போதோ எல்லாத்துலயும் இதான் மதம், எல்லாம் உனக்காக செய்தி பட்டு முடிக்கப்பட்டு அப்படின்னு சொல்றதா கிறிஸ்தவம். அது ஒண்ணுதான் அவர் பிறந்திருக்கார். இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா நீ வந்துடலாங்கிறது சொன்னதான் ஒருத்தர் தான் அவனுக்காக வருத்தப்பட்டு அவங்களுக்கு கிடைப்பார். என்னத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அது சுகமா, அது ஒரு சுகமான சுமை. உள்நாடு வருத்தப்பட்டு பாரதிச்சு கொண்டு இருக்கோமா ஏசாமிய சொல்லலாம். உடனே வாழ்க்கை அப்படி தலைகளை மாதிரி அப்படி இப்படிங்களா நாங்க சொல்ல மாட்டோம். உடனே உங்களுடைய பாடங்களை நான் நீங்க எத்தனை பாடங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட இருப்பதனால அந்த சுமை உங்களுக்கு சுமையாக தோன்றாது. அது சுகமான சுமை. நீங்கள் அழுகையில் பள்ளத்தாக்க கூட ஒருவர் நடக்கலாம், அந்த சூழ்நிலையை நன்மைக்கு எதிராக மாற்றுவார். உங்களோட வாழ்க்கையில அப்படி ஒரு காலம் வந்துச்சு. போய் அந்த லிபியாவை சந்திக்கிறாங்க. அவன் சொல்றா, ரொம்ப பக்தி உள்ளவன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தேன். அந்த நேரத்துல அவங்க சும்மா இல்லை, ஜமாலே ஒரு பொய் சொல்ல மிகுந்த ஆதாயம் எஜமானுக்கு. ஆனா அவங்க ஒருத்தர் தான் அந்த ஆத்மாவோட விலை எவ்வளவு. சின்ன பிள்ளைய யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. அந்த பிள்ளையோட சரீரம் எவ்வளவு பாடுபடுறது பார்த்து பார்த்து போயிட்டே இருக்காரு. டெய்லி நோட் பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவத்தை கேட்டுட்டே இருந்திருப்பாரு. என்ன சொல்ல ஆண்டவர் லீட் பண்ணல. ஒரு நாளைக்கு சொல்றாரு, அது கொண்டு போன்னு சொல்லு சொன்னாங்க. உடனே போயிடுச்சு. சொல்ல மாட்டான். உடனே அதனால வந்து ஆதாயம் போச்சுன்னு சொல்லிட்டு கலகம் பண்றான்னு சொல்லி அப்பா பிளான் பண்ணி ஜெயில கொண்டு போய் முதல் தர, ரெண்டாவது தர, மூணாவது தர, 3 நிறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம், அந்த மக்களுக்கு புலப்பாடு இருக்கு மனுஷனை கொண்டு போய் நிக்க முடியல 4 அடியில் கொண்டு போய் படி அடிமைப்பள்ளி எம்ஜிஆர் மாதிரி வச்சுட்டாங்க.
அங்க அந்த இடத்துல எது அவங்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா இந்த ஊருக்கு கொண்டு வந்ததுக்காண்டி அவரை சந்திக்க வச்சதுக்காண்டி ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த பெண்ணை நாங்க விடுதலையாக்கி எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதனால நாங்க இந்த ஜெயிலுக்கு வந்த கூட ஒண்ணும் இல்லப்பா, இதுலயும் ஒரு நன்மை வச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சுத்தி காவல் இருந்தவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் நம்ம எங்க போறோமோ அங்க ஒரு பெரிய அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப தேவன் உங்களை ஒரு இடத்துக்கு நடத்திட்டு போறாருன்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கும். அந்த நாள் வரைக்கும் அந்த சேவர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, சோடி வாங்கி பாத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க போக மாட்டாங்க, நம்பிக்கை வந்து அவங்க ஆடு நிம்மதியா தூங்கி போறாங்க, ரொம்ப நிம்மதியா வாங்கியாச்சு. ரோமனோட கவர்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப கஷ்டமா, அவனை விட்டா ஓய்வு நாங்க சித்திரவதை பண்ணி கொள்வோம். அதனாலதான் அவங்க அப்படி கொள்றது பாருங்க, நம்மளே கூட பண்ணிக்குவோம் அப்படி நினைச்சு தற்கொலை பண்றதுக்கு போகும்போது போக சொல்றாரு, ஒன்னும் செய்யாத அங்க இருப்பான். அவருடைய வாஞ்சதான் இந்த ஆத்மா தற்கொலை பண்ணி செத்து வரக்கூடாது. இந்த ஆத்மாவும் கடவுளுடைய வாழ்க்கை முக்கியமா. அதை சொன்ன உடனே அவங்க காலில் வந்து யாருமே தப்பிச்சு போலங்க. வேற ஆள் தப்பிச்சு போறதா கூட நீங்க வேற வேலையா போயிருப்பாங்க, அவங்க பிடிக்கணும். யாருமே போல, யாருக்குமே தெய்வத்தினுடைய பிரசனத்தை விட்டு போக மனசு இல்ல. அந்த நேரத்துல இவனுடைய காயங்களை காசுகள் கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க, மனசு இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளா மாறுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, காயங்களை கழுவுறாங்க, திருப்பி கொண்டு வந்து ஜெயில விட்டாங்க. அப்புறம் போய்க்கிறோம் நாங்க எங்க வேலை தேவன் ஜெயில போட்ட நோக்கம். அதுக்கப்புறம் நாம வந்து போங்கன்னு மரியாதை அனுப்பும்போது நாங்க போய்க்கிறோம். இந்த தைரியம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த தலைமுடியில ஒண்ணு கூட அவரை செத்தா நம்ம விடாதுன்ற தைரியம் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையில தைரியம் தான். எனக்கு டைம் இருக்கா இல்லைன்னு தெரியல. புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதம் ஒரு 13 இருக்கு. 1 மணி வரைக்கும் போலாம் இல்லாட்டி அப்புறமேட்டு நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். அங்கேயும் நான் வர்றேன். ஒரு வேலை சொன்னேன், என் டைம் முடிஞ்சு 1 மணி வரைக்கும் 13 நிமிஷம் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த புது சிருஷ்டியா நம்ம மாறிட்டோம்னா இதுக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்கு பாருங்க. முதலாவது புதிய பலனை நம்ம என்ன செய்யறோம், அப்போஸ்தலர் 1:8 இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அப்ப அந்த புதிய பலன் என்னன்னா, மாம்சத்தின் பெருமை எல்லாத்தையும் மேற்கொள்றது. பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு தேவன் ஒரு பலன் ஆண்டவர். அதாவது தேவன் அருளின் வேதம் எழுதத்தில் இருக்கிறபடினால அவனுடைய பிள்ளைகள் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு பலன். ஒரு நாள் கூட விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சிச்சுவேஷன்ல கூட விழாத அளவுக்கு தேவன் நம்ம பேசுறாரு. ஆனா நம்ம செவி கொடுக்குறோமாங்கிறது தான் கொஞ்சம் கேள்வி. அதை கேட்டு சரின்னு உபயோக பண்ணிட்டா நமக்கு வெற்றி தான். எந்த சிச்சுவேஷன்லையும் ஜெயம் தான் நம்ம எடுப்போம். புது பலனை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 5:3 வரைக்கும் ஆமா அந்த பாக்கியவான்கள் நம்மள பாக்கியவான்களா மாத்துற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துதான்
இந்த குணம் உள்ளவர்கள், இந்த குணம் உள்ளவர்கள், இப்படி 10 தாரம் உள்ளவர்கள் இப்படின்னு இருக்கு. 9ஐயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு, மற்றவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்மளை உயர்த்தி எப்படி இருக்காங்க இந்த சூழ்நிலையில சொல்லுவாங்க. இப்படி இருக்காங்க, நீங்களும் பேசுறீங்க அப்படின்னா. ஏன்னா அவங்கள மாதிரியே நம்ம மாற்றுறதுல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. என்ன இவங்க மாறாம இருந்து சாட்சியாவே வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம மாறணும் அப்படிங்கிறது தானே இவங்க சாட்சியா வாழ்றாங்க. அதனால அதை மட்டும் மாத்திட்டா எல்லா பேரும் ஒண்ணுதான். பெஞ்சில பார்ப்போம்ல, ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம 45,000 ஒருத்தர் 35,000 ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் என்னன்னா போய் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நம்ம மார்க்கை விட எல்லா பேரும் கீழே இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரிதான் உலகம். இவரு கீழே விழுந்துட்டானா, இவரு 2 வார்த்தை பேசிட்டானா நமக்கு சந்தோஷம். எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா. நான் முதல்ல வெடிப்போம், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு முடிப்பேன் அப்படின்னு மாத்தி விடலாம். ஆனா தேவன் நலன் கொடுக்கிறார். நம்மளை பாக்கியம் வாங்குறாங்க. 2வது புதிய சர்க்குணம். ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்துருச்சு. இந்த மத்திய 5:39-48 உள்ளதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப சாதாரண நேச்சுரல் தான் இருக்க இப்படி சின்னதுக்கு உங்கள் பரலோகத்தினாக அப்படிப்பட்ட புதிய சர்க்குணத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா இப்ப அதுக்கான எனக்கு இப்படி பொறுமையை தாங்கன்னா பொறுமையை சோதிக்கிறவன மறுநாளைகள் இருந்து அன்பு. இந்த 9 குணமும் நமக்குள்ள உருவாகணும்னா அதுக்கு சோதனை வருமா வராதா? ஒவ்வொன்னையும் பிரஸ்தாவினால செய்யணும். ஏன்னா ஜெபமாலிசி நம்மளுடைய இருக்கிறார். அவருக்கு ஒரு வெற்றி கொடு. எப்பொழுதுமே சண்டை நடந்து முடிஞ்சு ஜெயிச்ச பிறகுதான் கொடியேற்றுவாங்க. ஆனா ஜெபமாலிசி போராட்டம் வந்துட்டாலே முதல்ல நமக்கு என்ன செஞ்சுருவாரு? கொடியேற்றுவாரு. நாங்க ஜெயிச்சாச்சுப்பா அப்படின்றாரு. முடிவு சுகம்தான். ஆமா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் இருப்பு கொள்ளாது. சண்டை போடுறாங்க, நம்பியாரோ எம்ஜிஆரோ கொண்டுருவாங்க நம்பியார் அப்படின்னு இருக்கும். அதை ரீவைண்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்துருது. பார்த்தோம்னா கடைசியில சுகமும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சண்டை போடுது நம்பியாரு. சண்டை போட என்ன, எந்த சண்டை போட என்ன, நிச்சயம் எங்கால தூக்க போறாரு. அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி தேவன் சொல்றாரு, செய்யப்படி நான் ஆயிட்டேன், சீரை போட்டாலும் மாறி மாறி போட்டோம். உலகத்தில் முடிவரும் புதிய வெளிப்பாட்டினால கிடைக்கிற பாருங்க. அஞ்ஞானிகள் எல்லாம் நாளைக்குள்ளது தாண்டி இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டி இருக்கு அப்படிங்கிறத பரமசிட்டு அறிந்திருக்கிறாருன்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சுல. அதனால நம்ம என்ன செய்வோம்? ராசியம் அப்பொழுது எல்லாம் பின்னாடி கூட வரும், கூட பைபாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போட்டுட்டு போயிடும். அந்த நம்பிக்கை அது மாத்திரம் இல்ல, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யக்கூடிய கிருபை. அது ஒரு பெரிய கிருபை. நியாயத்துக்கு படிச்சு பார்த்தோம்னா தெரியும். 3 மரத்துல இருந்து கேட்பாங்க. ஒலிவு மரத்துக்கு வந்து கேட்பாங்க, அத்தி மரத்துக்கு வந்து கேட்பாங்க, டிரான்சிஸ்டருக்கு வந்து கேட்பாங்க, எங்களை அரசால வாங்க, அரசால வாங்க. நான் செய்யணும் கடவுளோட எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்த எங்க மூலமா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதுக்கு நாங்க ஊழியர் செய்வோம். ஊழியர் பண்ண வேண்டாம். நாங்க எல்லாருக்கும் எல்லாமா ஆவோமே ஒழிய எல்லாரும் ஆள்றவங்க மாற மாட்டோம். தேவராஜ்யத்தினுடைய பிரின்சிபிள் ஏசாமியை சொல்லிக் கொடுத்து ஆரம்பிச்சிருவோம். அதனால நமக்கு ஒரு பெரிய கிருபை. அடுத்து புதிதாக தீர்மானம் நம்ம எடுக்கணும். இவ்வளவு நாள் என்ன செய்வோம்? எல்லாத்தையும் வெளியரங்கமா செய்யணும்னு ஆசைப்படுவோம். இப்ப என்ன செய்யறோம்? அதை அந்தரங்கத்திலே பார்க்கிற கண்டுபிடிச்சிட்டோம்.
செஞ்சு வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எதனாலும் செஞ்சா தர்மமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், நன்றியா இருக்கட்டும், எந்தவா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம். என் தம்பி ஒரு தம்பி டிசிஎஸ் தலைவர்தான். அவன் 1.25 லட்ச ரூபாய் போன வாரம் 1 மாசம் அனுப்பிட்டான். எதுக்கு நான் ஏழைகள் யாரும் இல்ல ஊழியர்காரங்க யாருக்கும் உங்களுக்கு கடவுள் எப்படி ஏவராரோ செய்யுங்க. நானும் ஒவ்வொரு நாளும் யாருக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறத போட்டு விட்டுட்டே இருப்பேன். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம இணைஞ்சு வேலை செய்யறோம் அப்படின்னு இருக்கிறோம். என் ஒய்ஃப்ட்ட கூட சொல்லல, வயசுக்கு வெளியிலையா என்ன கொஞ்சம் சொன்னா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, அனுப்புங்கப்பா வேணான்னு சொல்லல, ஒரு 75 ரூபா ஒரு வேலைக்கு தள்ளுங்க, கொஞ்சம் நகமாகணும்னு வச்சிருவாள். அது பிள்ளை கல்யாணம் வந்து போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது அவனை அப்படி தூண்டுது? புது திருஷ்டியா மாறிட்டான். அப்ப அது அவனை என்ன செய்யுது? அந்த ரங்கத்துல பெரிய செய்யுது. அதனால எத்தனையோ பேசுறாங்க. 500 ரூபாய் கொடுத்துருக்கேன், 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், 8000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 1000 ரூபாய் ஒரு சர்ச்சில் பேசுறாங்க. அந்த ஒரு அதுதான் சகோதரி ஜோபுல இருப்பாங்க. அவ்வளவு வேலை பார்க்கிறேன். அந்த ஓனருக்கு இதே போல 2-3 பேர் அண்ணன் எல்லா பேரும் கர்ப்பமாக்கிட்டு கலைச்சி விட்டு அதுக்கு எனக்கு காசு கொடுத்து சமாளிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சில் அட்டன் பண்ற ஒரு ஸ்திரீ வேலைக்கு போகும்போது அவங்க ஏமாத்தி கர்ப்பமாயிருக்காங்க. பாஸ்டருக்கு சொல்லி இது கல்யாணம் இல்லாட்டி வந்து அதுக்குள்ள காம்பன்சேஷன் ஆச்சு. இல்லாட்டி பாலிமர் பிளேஸை கூப்பிட்டு நாங்க பப்ளிஷ் சத்தம் போட்டு 3 லட்ச ரூபாய் கொடுத்து, ஐயா நான் இனிமேல் நான் தெரியாம செய்ய மாட்டேன், யாரோட வாழ்க்கையிலே தெரியும் வளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு அவங்க வந்து பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. மாசம் ஒரு 3000 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிட்டு. அப்ப சர்ச்சில் அவர் முடிச்சு போகும்போது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்றாரு. உடனே அவன் சொல்றாரு, பண்ணி கொடுத்தாங்க ஒரு மந்த் ஸ்பான்சர் கொடுத்தேன். அவர் சொன்னாரு, ஐயா ஆச்சரியமா இருக்கு, எங்கிட்ட ரூபா இதை பார்த்த வரைக்கும் தான் ஸ்பான்சர் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நான் மாதிரி சொல்றேன். நாங்க மரம் கொடுத்ததுனால சாயங்காலத்துக்கு அன்னைக்கு சண்டே ஆரம்பிச்சு ஓப்பனிங் போகல. பெருநாள் இருப்பாரு. அவர் வந்தோடனே அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் வந்து ப்ரீச் எல்லாம் பண்ண போறதில்லை, படம் சில காரியங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு முதல்ல ஒண்ணு சொன்னாரு. தேவையுள்ள ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரொம்ப கண்ணீரோட இருக்காங்க, அவங்கள ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பெட்டு ஹீலிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு லேடி வந்து எதிர்த்து நின்று எனக்கு வந்து கையெல்லாம் முளையுதுன்னு சொல்லி ரொம்ப அழுதாரு. அவர் சொன்னாரு, உனக்கு அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்லை, உனக்கு தையல் நல்லா தெரியும், ஒரு தைக்கிற மிஷின் வாங்கி கொடுத்து ஒரு 10-12 ரூபாய்க்குல வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் குறைச்சிட்டு வேற இந்த சர்ச்சில் யாரும் செய்ய மாட்டாங்களே, நீ ஏங்க அழுதுகிட்டு இருக்க சரியா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அழுக ஆரம்பிச்சு. இதுல கொடுக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றாரு, யாருன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அப்படி இப்படி திரும்பினாரு, ஸ்பான்சர் பண்ண பாசி கையெழுத்தாரு, 4000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. இங்க திரும்பினாரு, என்ன சார் 4000 ரூபாய் கொடுக்குறேன் சொன்னாரு. அவங்களுக்கு மாதிரி காமிச்சிட்டேன், கொடுக்கிறவனும் இருக்கான், தேவையானவனும் இருக்கான், மாதிரி காமிச்சிட்டேன். இனிமேல் நீங்க இது மாதிரி செய்யறதுன்னா கடவுளுக்கான அப்படின்னு போயிட்டு. அப்ப தேவன் வந்து இதுக்குள்ள எல்லாம் இருக்கு, சோர்ஸ் இருக்கு, நம்ம தான் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப புதிய தீர்மானம் அந்த இடத்துல நான் செய்வேன், ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வேன், புதிய தீர்மானம் எடுக்கலாம். நான் அமெரிக்கத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சு ஆயிரத்தி இல்லண்ணே ஒண்ணும் இல்ல இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் கோட்டெடுப்புல கிழிச்சுட்டேன். அப்ப எனக்கு வந்து கிரியன்ஸ்ல ஏதாச்சும் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான்
இவர்கிட்ட கேட்டேன், எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடையை முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லியிருந்தேன். சாயங்காலம் அலுவலகம் மீட்டிங். நான் சொன்னேன், இது வந்து நம்ம டிஃபன் சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்க சரிப்பா போவாங்க. யார் யாரும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமே. கூட்டு போயாச்சு எல்லாம். அப்படியே அவரு உற்சாகமா ஒரு பழைய பாடல்கள் அதெல்லாம் படிச்சு யாருமே உற்சாகம் ஒருத்தர் ஊட்டிக்கிட்டே இருக்காரு. திருநெல்வேலிக்காரு. நான் ஒரு 2 லட்ச ரூபா வேலையை போய் செய்தி கொடுத்தேன். இங்கேயே ஊட்டிக்கிட்டே இருக்கு. போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன செய்தி போட்டுருக்கோம், அதை கொடுத்தாலும் கொடுத்துருவான். வேணாம் வெஸ்டர்ன் போயிட்டு ஒரு பேப்பர் மட்டும் ஒரு கவர் எடுத்துட்டு போய் அதை வச்சு உள்ள போட்டேன். உள்ள போட்டுட்டு அப்படின்னு சொன்னேன், என்னப்பா போயிருந்தோம் செய்தி போட்டேன். அப்ப அவரு ஸ்பீக்கர் பார்த்தாரு. பார்த்து கேட்கிறாரு, அது என்ன அது அப்ப பில்டிங் எனக்கு ரொம்ப பொறுப்பா ஆளுக்குரிய அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால அவர்கிட்ட சொன்னேன், எவ்வளவு வேலையும் கிடைச்சாரு, அதை எடுங்க அப்படின்ட்டு எடுத்து எல்லாரும் காமிச்சு, இது ஒரு நல்ல தொடக்கம். இப்ப தங்கம் யார போடணும்னா போடலாம், யார் வெள்ளினாலும் போடலாம், யார் வேணாலும் வைரம் போடலாம், ஒரு தடை இல்லை. பிளாட்ஃபார்ம் ஓபன் ஆரம்பிச்சுட்டு அவரும் பார்த்தா சாமி இருக்காரு, அவர் பார்த்தா எனக்கு வைரம் அவர்கிட்ட போடுறேன். So when we obey a small amount in praise, it will bring a greater result. நம்ம எதிர்பார்க்கிறது 1 கோடி ரூபாய்க்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கடவுள். அதுக்கு ஒரு ஆள் ஒரு சின்ன கரையம் கீழ்படுகிறது. வரும் நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இவ்வளவு நாள் பரிபூர்ணமாக செஞ்சுட்டாரு. இனிமேல் செலவழிக்கிறது நாட்களை எடுத்து வைக்கிற காலம் கட்டளை எடுத்தா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது புதிய ஆசை. அவருடைய மதத்துல வந்து அந்த மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிஞ்சு கொள்கிறார். கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. நேரம் வேணும். 26-23 வருஷங்களை பார்த்தோம்னா அவங்களை நம்பி நிறைய பொருளை ஒப்படைக்கும். தங்கம் வெள்ளி நிறைய ஒப்படைப்பாங்க. வழியில திருடை மயம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா கடவுளுடைய தலைவர் மேல பத்திரமா இருக்குன்னாங்க. நம்பி இருந்தனால ராஜாட்ட கூட வேணான்னு சொல்லி தந்துடுவோம். அழகா அதை கொண்டு போய் ஜபத்தோட கொண்டு போய் இறக்கிட்டாங்க. கொண்டு போய் படைக்க வேண்டியவங்க பிள்ளைகள் நமக்கு அவங்கெல்லாம் பொக்கிஷங்கள். அவங்கள பின்னாடி ஆண்டவருக்காண்டி வாழ வேண்டியவங்க. இதெல்லாம் கரெக்டான பாதையில கொண்டு போய் நம்ம ஒப்படைச்சு நம்ம வாழ்க்கையை முடிக்க வேண்டியது அவசியமா. அப்ப அதுக்கு மாதிரிலாம் ரொம்ப நடந்தேன். இந்த ஒப்பனைங்கிற உண்மை, அந்த ஒரு சின்சியாரிட்டி, அந்த குற்றாலத்துக்கெல்லாம் போயிருக்கும் போது கிருபா சொல்றாரு, அண்ணே 12 மணி ஆகுதுனே, அண்ணே போன இப்ப வரும் பாருங்க, பாரு கரெக்டா வரி பாரு. என்ன கிருபா எல்லாம் கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா, கிளம்பி வந்து 5 நிமிஷம் ஆகும். அந்த ஒப்புதல் கருத்து இதை கொண்டு வரணும். எத்தனை பேர், எத்தனை எஃபர்ட். ஏன் இவங்க எல்லாம் கத்துக்காக வரணும், ஒரு பெரிய சேனை வரணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க நினைக்கிறாங்க. அவசியம் புதிய நம்பிக்கை. அந்த காலத்துல அந்த எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிறது. பிரசங்கில போனவங்க இவ்வளவு நாள் நம்ம வேலை எப்பனாலும் ஆயத்தமா இப்பவே கொடுத்துருங்க, இப்பவே கொடுத்துருங்க, இப்பதான் ஆயத்தம் பண்ணி உனக்கு இல்ல எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்டியா பண்ணிட்டாங்க அப்படின்றது. குழந்தை நாம வேற விரும்புகிற நன்மைகள் இந்த ராசரசம் அது மாத்திரம் இல்ல, சோர்ந்து போகாமல் நெடுஞ்சாலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது இருக்கும் தமிழ ஆங்கிலத்தை எடுத்துக் கொண்டிருக்கோம்னா, ஒரு தரிசனத்துக்காக நெடுஞ்சாலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கக்கூடாது. அந்த
இல்லாமல் இருக்க வேண்டும் என்று யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கும். இந்த தரிசனம் நிறைவேற என்ன கடல பாயை முடிச்ச மறுநிமிஷம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிர்நிலையின் காலத்துல எல்லாத்தையும் என்ன செய்வாரு? அதனால அந்த லூக்கால 1:18 பண்றாங்க. 2 நிமிஷம் பைக்கு கிடைச்சா அப்படி இல்ல உட்கார்ந்தாலே நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நிச்சயம் விஷயம் இல்ல, நம்ம விஷயம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயம். அவர் ரொம்ப பொறுமையா இருக்காரு, எப்படா செய்யணும் அவருக்கு ஆசை வேலை செய்யறது. இது மட்டும் ஒரு ரைட்டாக செஞ்சுக்கணும். நம்மளுடைய கேரக்டர் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அப்படி கொள்ளாம நிறுத்திடுவாரு, கொடுத்துருவாரு. அது மாத்திரம் இல்ல, தேவனையை சார்ந்து கொள்ளக்கூடிய தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்று விடுதலை என்று நம்முடைய பலனை, நம்முடைய பணத்தை, நம்முடைய வசதியை, வாய்ப்புகளை அல்ல, நம்முடைய திறமையை அல்ல, கடந்த கால வெற்றிகளை அல்ல, அவரையே சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபை. அது மாத்திரம் இல்ல, கண்களை ஏற்று பார்க்கக்கூடிய அப்புறம் கண்களை ஏற்று ஆகாரம் பார்க்கிறான், ஏறெடுத்து பார்க்கிறான், எளியத்தை ஏறெடுத்து பார்க்கிறான். அது மாதிரி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். அது புது சிருஷ்டி. அந்த ப்ரொவிஷன் என்னங்கிறத அது என்னங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாத்திரம் தேவனோடு இசைந்து இருக்கிறாரா, அது என் மீதான இயேசு எப்படி செம்புல பெயநீர் போல என்று தமிழில் சொல்றாங்க. செம்மண்ணையும் தண்ணியை கலந்து சாப்பிட பிடிக்க முடியுமா? பாலையும் தண்ணியை கலந்து சாப்பிட பிடிக்க முடியுமா? அந்த மாதிரி என் மீதான இயேசுவோடு நம்ம நினைச்சிட்டோம். இந்த புதிய வாழ்க்கை அவ்வளவு அருமையான. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த வண்ணத்து பூச்சியோட அந்த இதை மட்டும் நீங்க வந்து யூடியூப்ல போட்டுருக்கீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல முட்டை இருக்கும், அப்புறம் புழு இருக்கும். அந்த புழு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல உள்ள பாதி மரத்தை அது சாப்பிடும். அது இருக்கிற இருக்குக்கும் அது சாப்பிட்றதுக்கு சம்மந்தமே சாப்பிட்டுட்டே இருக்கும். அதான் அதுக்கு வேலை. புஷ்டன்னு பெருசாயிடும். அப்புறம் ஒரு கூட்ட அமைச்சிடும், அதுக்குள்ளே உட்காந்துக்கும். அதுக்கப்புறமேட்டு அது வந்து அதுக்குள்ளே டெவலப் ஆகி ஒரு 20 நாள் 21 நாள் கழிச்சு வெளியில ஒரு ப்ராசஸ், கஷ்டமான ப்ராசஸ், சின்ன ஓட்டு போட்டு அதுக்குள்ளே ஒட்டமான வச்சு வெளியில வரும்போது பட்டாம்பூச்சியா நம்ம அதெல்லாம் வசனத்தோடு சாப்பிட்டு இருக்கணும். விக்கினங்கள் கடக்கப்பட்டும் பல்லவும் சட்டைகளின் கீழே நான் இருக்கேன். இந்த மாதிரி அந்த கூட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சொல்ற நாட்கள் வரைக்கும் நம்ம இருக்கணும். எந்த காலத்துல அவர் உங்களை இருக்கும்படி அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள நீங்க அடங்கிருங்கள். அந்த பார்க்க வச்சிருக்கோம். அந்த ஒரு நல்லவன். அப்ப நம்மளுடைய தலை நல்ல எப்படின்னா அந்த மாதிரி 3 உதாரணம் ஆண்கள் சுறு முடிச்சுட்டு எதற்கு பெயர் போனது? கண்ணு பெரிய கண்ணம் உண்டது, காது பெரிய காது. இது மாதிரி தான் நம்ம இருந்தோம். இன்னொன்று என்னன்னா ஆஸ்ட்ரிச், அது மாதிரி இன்னொன்று கிளி. இந்த 3 ஆர்டர் காமிச்சது. இந்த 3 பார்க்க ரொம்ப நல்லா தெரியும். ஆனா விஷயம் இல்லை. எப்ப நம்ம வேர்ல்ட்லி சென்சஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ டிஸ்டன்டிங் இருக்கிறது. இந்த கிளி பார்த்தோம்னா கட்டு கட்டும் பார்த்தா அது 20 வரைக்கும் மேல 30 மேல பார்த்ததே ரொம்ப பேசணும். ஆனா ரொம்ப கொஞ்சம் செய்யணும்.
அன்னைக்கு ஆஸ்ட்ரிச் பார்த்தீங்கன்னா யோகுல 37 இருக்கும், 18 எழுந்துச்சு யோகுல இருக்கும். கேட்பாரு ஆஸ்ட்ரிச் மாதிரி கேரளத்தான பாருங்க பார்த்திருக்கியா? அது முட்டையை போட்டு யாரோ குழந்தை இருக்கு அதுக்கு மூடி மண்ணை போட்டு மூடிட்டு எத்தனையோ முட்டை சின்னதாகி குஞ்சாகி வரும்போது செத்துடும். அந்த டார்ஜின் பார்த்திருக்கியா? அவ்வளவு அழகா பாசமா சொன்னாரு. எல்லா பத்தியும் டால்பின் மாதிரி இருக்க, வீட்டுல மட்டும் வந்து ஆக்சிஜன் மாதிரி இருக்க அப்படின்னாரு. பக்கம் போச்சு. அந்த கோபப்படுறது உரிமைப்பட்ட ஆகிய இவங்க மட்டும் தானே, வேற யாருக்கும் கோபப்படாது. மரக்கடக்க மரம் வாங்க வருது கோபப்படாது இல்லையா? அங்க போயிடலாம். ஏதாச்சும் ஒரு அலைய மாதிரி அதுவும் செய்யப்படாது அப்படின்னா சரியா அதையும் செய்யலாம். அப்ப அந்த புதிய வாழ்க்கை எப்படிப்பட்டனா ஈகிள் வாழ்க்கை. அந்த ஈகிளோட எதை நான் நெட்ல போய் எடுத்து பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. Eagle flies alone at high altitude. It has the will to touch the sky. அது வந்து தனியாக பறக்க அதுக்கு ஒரு பரந்தாங்க. அதான் சொன்னாங்க அந்த அவரோட பறக்க உனக்கு ஆசையா இருக்கா? அது ஈகிளோட நினைச்சு உங்களை புது சிருஷ்டியா மாட்டார். இவர் மாட்டா ஆஸ்ட்ரிச், இவர் மாட்டா இரண்டாவதாக அதனோட விஷன் போக்கஸ். உங்களோட விஷன் என்ன? ஒன்று செய்ய அப்புறம் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணி இருக்க ஒரு நற்கிரியை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும் வச்சுட்டாரோ அதை அடுப்பு இல்லாம எழுதமாங்க செய்யல, ஒரு லைன் கூட அந்த மாதிரி என் வாழ்க்கையை மாற்றினாண்டவர்கள் கேட்டா கேட்பதற்கும் நினைப்பதற்கும் செய்வதற்கும் அதிகமாக செய்யறது. மூன்றாவதாக eagle never disappointed by any storm. ஒரு புயல் வந்துருச்சுன்னா உடனே என்ன இப்படி புயல் வந்துருச்சுன்னா நினைக்காது. அதை ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு மேல பறந்துடும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பயப்படாதீங்க, அதுவே நம்ம உயர்வுக்கு நேராக நடத்துகிற ஒரு இடம் சொல்லி நம்ம அப்பாயின்மெண்டாக நினைச்சுக்கிற வேண்டிய. அது மாத்திரமல்ல, அது நெவர் வாண்ட்ஸ் டு பி கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுக்கு நினைக்காது, தான் குஞ்சுகளை இருக்கவும் முட்டாது. இப்ப நம்ம அப்படித்தானே இருக்கோம், நம்ம பிள்ளைகளை பத்தி நோண்டிக்கிட்டே இருக்கோம், கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் கொஞ்சமா உருவிக்கிட்டே இருக்கோம். ஏன்? நம்ம பழகணும், பழகணும், புரிகிட்டு மாதிரி போயிடக்கூடாது. அதுக்காண்டி பழகணும். அது மட்டும் இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈகிளோட விஸ்டம் என்னன்னா, பிஃபோர் ட்ரஸ்டிங் இட் செக்ஸ் தி பவர் ஆஃப் தி கமிட்மெண்ட் தான். இந்த பெண் ஈகிள் வந்து ஆண் இணைய வருவதற்காக ஒரு டெஸ்ட் வைக்கணும். அது ரொம்ப பட்டியல பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஆண் ஈகிளும் சேர்ந்து கீழே இறங்கி வருதான்னு செக் பண்ணலாம். மேல போகலாம், அதுக்கும் வருதான். என்னுடைய வாழ்வினுடைய வீடு பள்ளிகள் எல்லாவற்றிலையும் என்னோடு இணைந்து செயல்பட ஒருத்தரால முடியும்னா அவங்களோட தான் நான் இணைவேங்கிறதா ஈகிளோட கருத்து. நம்ம ஒருவேளை ஃபீமேல் ஈகிள்னு வச்சுக்கோம், நமக்கு கிடைச்ச ஒரே ஈகிள் யாரு பேசுறாங்க, அவர் தான் நம்மளோட ஹஸ்பண்ட், எல்லாத்துலையும் நம்மளோட கூட இருக்கிறவர். அவரை போல நம்மளோட கூட இருக்கிறது யாருமே இல்லை. எல்லாரும் நல்லவங்க தான், பட் ஸ்ட்ரென்த் இஸ் லிமிட்டட். வராத அன்புடையவர், குறையாத அன்புடையவர், அல்ல குறையாத அன்பு பெற்றவர். கடைசியாக eagle chooses to go through the painful process so that he can live for another 30 years. அது 30 வருடம் 40 வருஷம் ஆளுவாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆளுங்கன்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக செஞ்சு அந்த புக்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். நம்மளாம் இது வரைக்கும் பிரதேசம் ரொம்ப திட்டாகி ரொம்ப தூக்குறதுக்கு வெயிட்டா இருக்கு. அதனால பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றே அது என்ன செய்யும், மூத்த
பாலில் உடைச்சி பாலில் உள்ள நகத்தை அப்புறம் அந்த மூக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு குத்தி எடுத்து அப்புறம் அந்த புதுசா இருக்கிற வீக்க வச்சு எல்லா பழைய பிரதேசையும் கலைச்சு போட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னு எல்லாத்தையும் வளரும், நகை வளரும், நகர் வளரும். 6 months அது வரைக்கும் சாப்பிடுறது புனிதமா சாப்பிடலாம் என்ன பொதுவும் தெரியல. ஆனா அப்படி செஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் போனோம்னா கட்டாயம் கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா அதை நம்ம நாளைக்கு முடியல. ஒரு வெளிப்பத்தின சுவிசேஷத்தை கர்த்தருடைய நாளில் என்ன நம்ம இருக்கிற புதிய சிருஷ்டிகளாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு பாடலை மட்டும் தரும். அதுக்கு மெயினா நம்ம பார்த்தது என்னன்னா ஆவியானவருடைய ஒரு வசனத்தினுடைய ஒரு ரெண்டு தான் நமக்கு அது மாத்திரம் இல்லை, அவருடைய ரத்தத்தினுடைய நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மூன்றையும் கொண்டு முற்றிலும் செயல்படுவதில் அது ஃபர்ஸ்ட் ஆவியானவரை நம்ம அழைப்போம். இந்த நிறைவு தான் அவசியம். மனதை மாற்றவாரும் கூட எழுதி ஜபத்தை